Hi guys, this is Jagan from Seven Sense Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேசலாம், ப்ரீ மார்க்கெட்டாகவே அனலைஸ் பண்ணி எங்கே பை அண்ட் செல்ஸ் போகலாம் அப்படின்றத நம்ம இந்த யூடியூப் சேனலில் வந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். ஓகேங்களா, எங்கெங்கே பை போகலாம், எங்கே செல் போகலாம் அப்படின்றத என்னோட ஐடியா அதை வந்து நான் இந்த யூடியூப் சேனலில் வந்து ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து நான் சொல்கிறத வச்சுக்கிட்டு பை செல் வந்து என்டர் ஆகாதீங்க. ஓகேங்களா, உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து கற்றுக்குங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் பை அண்ட் செல்ஸ் போகிறீங்க அப்படின்னா அதுதான் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் கொடுக்கும். ஓகேங்களா, ஸோ நம்மளோட ரெக்கார்டிங் எஸ்எம்சி கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது, லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் ஆஃபர் பற்றி நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஆஃபர் பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ டுடே ஈவினிங் 10 o'clock இந்த ஆஃபரை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ பாருங்கள். ஸோ கோர்ஸ் எடுத்து படிக்கணும், கோர்ஸ் வந்து பை பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ எந்த டேட் வந்து ஆஃபர் இருக்கும் அப்படின்ட்டு நான் இன்னைக்கு வந்து ஒரு 10 o'clock வந்து வீடியோ வந்து அப்லோட் ஆகிடும். ஓகேங்களா, அதை பாருங்கள், பார்த்துட்டு என்ன டிசிஷனோ வந்து எடுங்க. இந்த சான்ஸ் வந்து மிஸ் பண்ணாதீங்க, என்னோட ஒப்பீனியன். ஓகேங்களா, சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து பார்த்தலாம். நெக்ஸ்ட் மூமெண்ட் வந்து கோல்டு எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். சரிங்களா, சரி, ஓகே. 3 சப்ளை வந்து சொல்லியிருந்தேன் டெய்லி டைம் ஃப்ரேமில். இது வந்து ஒரு ஃப்ளிப் ஜோன் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ ஃப்ளிப் ஜோனும் மேலே இருக்கக்கூடிய இது வந்து டிசிஷனல், தென் மேலே இருக்கக்கூடியது வந்து எக்ஸ்ட்ரீம் ஜோன். ஓகேங்களா, இது வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஃப்ளிப்பில் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்தா வந்து என்ட்ரி போய்க்கலாம் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தேன். சரிங்களா, ஸோ இது வந்து டெய்லி டைம் ஃப்ரேம். இந்த டைம் ஃப்ரேமில் நம்ம என்ன பண்ணுறோம், 4 ஹவரில் கன்ஃபர்மேஷன் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு 4 ஹவரில் ரீஃபண்ட்மெண்ட் எடுக்கிறோம். ஓகேங்களா, ஸோ 4 ஹவரில் ரீஃபண்ட்மெண்ட் எடுத்தாச்சு. இந்த இடத்துல 4 ஹவர் ரீஃபண்ட்மெண்ட் எடுத்தாச்சு. ஸோ நம்ம ரீஃபண்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிற 15 மினிட்ஸ் வந்து செல் கொடுத்தா நம்ம செல் போய்க்கலாம். ஓகேங்களா, ஸோ லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க பார்த்துருங்க. இங்கெல்லாம் நம்ம ப்ராஃபிட்ஸ் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ அதெல்லாம் பார்க்காதவங்க பார்த்துருங்க. ஓகேங்களா, ஸோ யூடியூப்க்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூடியூப் புதுசுனா ஓல்டு வீடியோஸ்லாம் பார்த்துக்குங்க. ஓகேங்களா, சரி, ஓகே. இந்த சப்ளையில் வந்து மிட்டிகேஷன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு 15 மினிட்ஸில் ஒரு பிரேக் நடக்குமா அப்படின்ட்டு நம்ம வெயிட் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல ஸ்வீப் பண்ணி இங்கே சோர்ஸ் பண்ணிட்டான்னா செல் போயிடலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணோம். ஆனால் நமக்கு வந்து சோர்ஸே பண்ணலை. மார்க்கெட் என்ன பண்ணிட்டான், மேலே மேலே போயிட்டான். ஆனால் இங்கே வந்து மார்க்கெட் இந்த சப்ளைவை மேலே போய் எடுத்துட்டு நமக்கு இந்த லோ வந்து கொடுத்துருந்தான். சரிங்களா, இந்த லோ வந்து கொடுத்துருந்தான். ஸோ நம்ம வந்து இது சோர்ஸாக எடுத்துக்கிட்டு இந்த சப்ளையில் நம்ம என்ட்ரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சப்ளையில் வந்து நான் என்ட்ரி வந்து போயிட்டேன். ஓகேங்களா, ஆக்சுவலாக இது வந்து ஒரு எஸ்எல் ட்ரேடு. ஆனால் என்ன ஒரு நல்லதுன்னா எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து எனக்கு ஆர்டர் பிளேஸ் ஆகலை. ஸோ நான் நிறைய டைம் ட்ரை பண்ணிட்டேன், எனக்கு ஆர்டர் வந்து பிளேஸ் ஆகலை. ஸோ பிளேஸ் ஆகிருந்தாலும் எஸ்எல் தான். அப்படி பிளேஸ் ஆகிருந்து எனக்கு எஸ்எல் ஹிட் ஆகிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, ஒரு ரீசனபிளான ஒரு லாஸ் தான். ஓகேங்களா, இது வந்து எஸ்எல். ஏன் இது வந்து ஏன் எஸ்எல் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த சப்ளையில் ஹோப் கிடையாது. ஓகேங்களா, ஸோ ஏன் எஸ்எல் வந்து ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்ட்ரக்சருக்கு டெய்லி டைம் ஃப்ரேமில் ஸோ சார்ட்டை சேஞ்ச் பண்ணி வேறு இதில் பார்த்தலாம் கிளியராக. மார்க்கெட் டெய்லி டைம் ஃப்ரேமில் நமக்கு இந்த இடத்துல ஒரு பிஓஎஸ், பர்ஃபெக்டான பிஓஎஸ் இதுதான். ஓகேங்களா, இங்கே வந்து மார்க்கெட் வந்து பிஓஎஸ் கொடுத்துருக்கு. ஸோ நமக்கு இன்டியூஸ்மெண்ட் அப்படின்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இன்டியூஸ்மெண்ட். அப்போது இந்த ஹையை வந்து எடுக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஓகேங்களா, அப்படி இருந்தாலும் நம்ம இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பார்த்து போகிறது பெட்டர். ஸோ கன்ஃபர்மேஷன் கொடுத்து நமக்கு எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஸோ நோ ப்ராப்ளம். ஒரு ட்ரேடு வந்து எஸ்எல். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்டும் எடுத்திருந்தாங்க, எல்லாருக்கும் எஸ்எல் தான். சரி, இப்போது நமக்கு 2 இடத்துல சப்ளை வந்து இருக்குது. இது ஒரு சப்ளை இருக்குது, இங்கே ஒரு சப்ளை வந்து இருக்குது. சரிங்களா, ஸோ இந்த 2 சப்ளையில் நமக்கு செல்லுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த ஃபஸ்ட்டு சப்ளையும் வேலிட் தான், இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளையும் வேலிட் தான். ஓகேங்களா, சரி, இப்போ இந்த ஃபஸ்ட்டு சப்ளையில் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம்.
இங்கே எக்ஸ்ட்ரீமில் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். உள்ளே என்ன இருக்குன்றதை பார்த்து ஒரு பிளானை வந்து போடலாம். இப்போது இந்த டிசிஷனலில் நம்ம என்ன பண்ண போகிறோம், 4 ஹவரில் ரீஃபைன்மெண்ட் எடுக்கணும். 4 ஹவரில் நமக்கு ரீஃபைன்மெண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபாரெக்ஸில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ஓண்டா வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ண வேண்டாம். இந்த forex.com யூஸ் பண்ணுங்கள். மித்தபடி எதையுமே வந்து யூஸ் பண்ணாதீங்க. அந்த forex.com வந்து யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய டிசிஷனலில் ஒரு ரீஃபைன்மெண்ட் சப்ளை வந்து இருக்குது. ஸோ இதே வந்து நான் forex.com வந்து போகிறேன். இங்கே வந்து அதே 4 ஹவரில் ரீஃபைன்மெண்ட் இல்லை. நமக்கு ரீஃபைன்மெண்ட் இல்லை. ஆனால் ஓண்டா சார்ட்டில் வந்து ரீஃபைன்மெண்ட் இருக்குது. ஸோ இப்போது இதில் எந்த சார்ட்டு வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இப்போது இந்த சப்ளை இங்கே வேலிடாக இருக்குது ரீஃபைன்மெண்ட்டில். ஆனால் forex.comல நமக்கு அங்கே ரீஃபைன்மெண்ட்டே இல்லை. ஸோ அப்போது நமக்கு வேலிடே ஆகாது. அப்போது நான் என்ன பண்ணுறேன், இங்கே இருக்கக்கூடிய MT5 தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ட்ரேடிங்க்கு வந்து MT5 யூஸ் பண்ணுறோம். அப்போது MT5ல சார்ட்டை ஓப்பன் பண்ணி இங்கே ரீஃபைன்மெண்ட் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல வந்து MT5ல ரீஃபைன்மெண்ட் இருக்குது இந்த இடத்துல. ஓகேங்களா? சரி, இப்போது மேலே இருக்கக்கூடிய இந்த பிளாக்ல 4 ஹவர் டெய்லி டைம் ஃப்ரேம் பிளாக் வந்து ட்ராப் பண்ணோம். இந்த இடத்துல ட்ராப் பண்ணிட்டோம். இதில் வந்து 4 ஹவரில் சப்ளை இருக்கான்னு பார்க்குறோம். 4 ஹவரில் நமக்கு ஒரு ரீஃபைன்மெண்ட் சப்ளை இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதே வந்து நமக்கு MT5ல வந்து செக் பண்ணி பாருங்கள் சப்ளை இருக்கா அப்படின்ட்டு. ஓகே, சேம் இங்கே இருக்கக்கூடிய சப்ளை வந்து சேமாக இருக்குது. ஆனால் இது ஃபுல் சைஸ் பாடி கேண்டலாக இருக்குது. நம்ம MT5 சார்ட்டில் பார்த்தீங்கன்னா 50% பாடி கேண்டலாக இருக்குது. ஸோ நம்ம ட்ரேடு எடுக்கக்கூடிய ஆப் வந்து பார்த்திங்கன்னா MT5ல தான் வந்து நம்ம ட்ரேடு எடுக்கிறோம். ஓகேங்களா? அப்போ MT5ல என்ன கேண்டல் இருக்கோ அதுக்கு தான் மார்க்கெட் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஏன்னா அங்கே அந்த ப்ரோக்கரேஜில் தான் நமக்கு ஆர்டர் வந்து ட்ரிகர் ஆகுது. சரிங்களா? அப்போது இதே இப்போ இந்த MT5ல இருக்கிற கேண்டல் வந்து எதில் இருக்குன்னு பாருங்கள். ஓண்டாவில் வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ MT5ல இருக்கிற சேம் கேண்டல் ஹோண்டாவில் இருக்குது. ஸோ இப்போது இந்த ரெண்டு நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா forex.com யூஸ் பண்ணுங்கன்னு தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஆனால் இந்த சினாரியோவில் கேண்டல்ஸ் வந்து ஹோண்டாவில் தான் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த மூமெண்ட்ஸில் இங்கே இருக்கக்கூடிய சப்ளைலையும் சரி, இங்கே இருக்கக்கூடிய சப்ளைலையும் சரி, ஹோண்டாவில் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகேங்களா? MT5ல இருக்கிறதோட மேட்ச் ஆகுது. சரி, இந்த மூமெண்ட்டை ஹோண்டாவோட நம்ம ஹோண்டா சார்ட்டில் நம்ம யூஸ் பண்ணி ட்ரேட் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? இப்போது என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் இங்கே இருக்கக்கூடிய forex.com சார்ட்டில் என்ன சொல்லுது, இந்த சார்ட்டு நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய சப்ளை ஃபெயிலியர் ஆகும்னு சொல்லுது. இங்கே இருக்கக்கூடிய சப்ளை பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு சொல்லுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரீஃபைன்மெண்ட்டில் இம்பேலன்ஸே கிடையாது. இம்பேலன்ஸ் கிடையாதுன்றப்போ மேக்ஸிமம் நமக்கு ட்ரேடு வந்து எஸ்எல் வந்து ஹிட் ஆகிடும். ஓகேங்களா? எஸ்எல் ஹிட் ஆகிடும். இல்லாட்டி கன்ஃபர்மேஷனை கொடுக்காம மார்க்கெட் மேலே போயிட்டு இங்கே ரெஸ்பான்ஸ் பண்ணி கீழே விழலாம். ஓகேங்களா? அப்போது forex.com சார்ட்டில் நமக்கு இந்த இடத்துல எஸ்எல் ஹிட் ஆகிறதுக்கு எதிர்பார்க்கலாம் நம்ம. ஆனால் ஓண்டா சார்ட்டில் இந்த இடத்துல ரீஃபைன்மெண்ட் இருக்குது. அதே தான் MT5லையும் காட்டுது கரெக்டாக. இப்போது நம்ம இது ரெண்டுத்துக்கும் ஒரு பிளான் கண்டிப்பாக போட்டாகணும். ஓகேங்களா? என்ன பிளான் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. என்னோட பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேம்லேருந்து மார்க்கெட்டை என்ன பண்ணுறோம், இங்கே டெய்லி டைம் ஃப்ரேம் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து ரீஃபைன் பண்ணுறோம். ஆனால் ரீஃபைன்மெண்ட்டு சப்ளை வந்து இல்லை உள்ள. நல்லா பாருங்கள், ரீஃபைன்மெண்ட் சப்ளை உள்ளே இல்லை. ஸோ சப்ளை உள்ளே இல்லாதனால நம்ம என்ன பண்ணுறோம், இதை அப்படியே தூக்கிட்டு 4 ஹவரில் நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ரீஃபைன்மெண்ட் இல்லைனா என்ன பண்ண போகிறோம், 4 ஹவரில் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ஃப்ரேம் பின்னாடி வாங்க, 1 ஹவருக்கு வாங்க. ஓகே, 1 ஹவரில் நமக்கு இங்கே என்ன இருக்குது, நான் சொல்கிறத கரெக்டாக நோட் பண்ணி சார்ட்டில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரேடு பண்ணலைன்னாலும் பாருங்கள் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுதுன்ட்டு. ஸோ ஒரு டைம் ஃப்ரேம் பின்னாடி வந்து நம்ம 1 ஹவரில் மார்க்கிங்கை போட்டாச்சு. சரிங்களா? இப்போது
இந்த டிசிஷனல் பிளாக்ல நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த டிசிஷனல் பிளாக்ல சப்ளைல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 1 ஹவர் டைம் ஃப்ரேமை ரீஃபைன் பண்ணிட்டு நம்ம 5 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? 5 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். 5 மினிட்ல கன்ஃபர்மேஷன் கொடுக்குது அப்படின்னா எப்படி இந்த இடத்துல இந்த சப்ளைல எப்படி ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 5 மினிட்ல கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த மூமெண்ட் வந்து 1 ஹவர் மூமெண்ட்னு வச்சுக்கோங்க. இந்த மூமெண்ட் 1 ஹவர் மூமெண்ட். ஓகேங்களா? ஸோ மிட்டிகேஷன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு 5 மினிட் மூமெண்ட் வந்து கிடைச்சிடுது. இந்த 1 ஹவர் மூமெண்ட் இருக்குல்ல, 1 ஹவர் மூமெண்ட்டை தாண்டி இங்கே மிட்டிகேஷன் பண்ண பின்னாடி 5 மினிட் மூமெண்ட் வந்து கிடச்சிது. 5 மினிட்ல சோச் வந்து கிடச்சிடுது. ஓகேங்களா? ஸோ 5 மினிட்ல சோச் கிடச்சதுக்கப்புறம் இது வந்து 5 மினிட் சோச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சோச் கிடச்சதுக்கப்புறம் நமக்கு இங்கே ப்ரீவியஸ் லோ இருக்குது பார்த்தீங்களா? இந்த ப்ரீவியஸ் லோவில் என்ன பண்ணுது, இங்கே சோச் பண்ணிவிட்டு இந்த ப்ரீவியஸ் லோ கொடுத்துட்டு மார்க்கெட் மேலே வரும். இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இன்டியூஸ்மெண்ட் இருக்கா அப்படின்னு ப்ராப்பராக இந்த என்ட்ரி ரொம்ப ப்ராப்பராக உள்ளே இறங்கணும். ஸோ இன்டியூஸ்மெண்ட் இருக்கான்னு பார்த்துட்டு, இன்டியூஸ்மெண்ட் இருக்குது அப்படின்னா சப்ளையை மார்க் பண்ணுறோம். சப்ளையை மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ட்ரு ஆகிறோம். டிபி எங்கே வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோ இருக்குல்ல, என்னோட சஜஷன் இந்த லோவில் டிபி வைக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. இந்த லோவில் டிபி வைக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ இன்னும் நமக்கு ப்ராஃபிட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வந்துச்சு பார்த்தீங்களா, அதில் இந்த டிபி வைக்கிறோம்ல, அந்த லோவுக்கு அடுத்து இருக்கிற ஒரு டிமாண்டு 1 ஹவர் டைம் ஃப்ரேம் டிமாண்டு 5 மினிட் டிமாண்டு கிடையாது, 1 ஹவரோட டிமாண்டு. ஏன்னா இன்கேஸ் மார்க்கெட் மேலே போகிற மார்க்கெட்டாக இருந்தால் 1 ஹவரில் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போகும். அப்போ நமக்கு டிபி எக்ஸிட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ டிபி எக்ஸ்ட்ரா வேணும், ப்ராஃபிட் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டில் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட சஜஷன் இந்த ப்ரீவியஸ் இதில் வந்து க்ளோஸ் பண்ணலாம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போது 1 ஹவர் டைம் ஃப்ரேம் ஷிஃப்ட் பண்ணுறேன். இப்போ நான் போட்டு வச்சுருக்கிற மூமெண்ட் எப்படி இருக்குது, இந்த சப்ளைக்கு இப்படி கூட ரியாக்ட் பண்ணாதா, சும்மா இந்த ஒரு மூமெண்ட் இப்படி கூட ரியாக்ட் பண்ணும். அதை நம்ம 5 மினிட்ல பிடிச்சி ட்ரேடு வந்து பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போது என்ன பண்ணுறோம், ஓண்டா சார்ட்டுக்கு போயிட்டு ஓண்டா சார்ட்டுக்கு போகிறோம். ஓண்டா சார்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல டெய்லி டைம் ஃப்ரேம்லேருந்து 4 ஹவர் வந்தோமா, 4 ஹவர் ரீஃபைன்மெண்ட்டில் நமக்கு 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். சரிங்களா? 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சுன்னா நம்ம வந்து செல் வந்து போகலாம். இப்போ அங்கே 5 மினிட்ஸ் சொன்னோம் பார்த்தீங்களா, அது வந்து இங்கே 15 மினிட்ஸ் கன்ஃபர்மேஷன் கொடுக்குதில்ல, அது கொடுக்கும்போது நமக்கு 5 மினிட் டிபியே வந்து ஹிட் ஆகிடும் நமக்கு மோஸ்ட்லி. ஏன்னா இதோட லோவர் டைம் ஃப்ரேமில் நம்ம உள்ளே என்ட்ரு ஆகிறோம். அப்போது நமக்கு 15 மினிட்ஸில் நமக்கு என்ட்ரி எடுத்து பிரேக் ஈவன் ஹிட் ஆகிறது நமக்கு 5 மினிட் ட்ரேடில் நமக்கு வந்து டிபிஏ வந்து ஹிட் ஆகிடும். இல்லைனா இங்கே கன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி நமக்கு டிபிஏ வந்து ஹிட் ஆயிரும் 5 மினிட்ல. ஸோ நான் சொல்கிறது புரியலன்னா அதை திங்க் பண்ணி பாருங்கள், புரியும். எனக்கு அது எப்படி வந்து சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ இது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமு, ஆனால் 5 மினிட்ல நம்ம ஆல்ரெடி என்ட்ரி எடுத்து டிபியை வந்து ஹிட் பண்ணிடுவோம். அப்போது 5 மினிட்ல நம்ம ட்ரேடு பண்ணிவிட்டு 5 மினிட் தாண்டி 15 மினிட்ஸில் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குதுன்னா, ஓண்டா சார்ட்டில் கன்ஃபர்மேஷன் கொடுக்குது, ரீஃபண்ட்மெண்ட்டில் எடுத்து கன்ஃபர்மேஷன் கொடுக்குதுன்னா நம்ம அங்கேருந்து ஒரு செல் வந்து போய்க்கலாம். ஓகேங்களா? இங்கே 5 மினிட்ல என்ட்ரானாலும் சரி, அதே மாதிரி 15 மினிட்ஸில் என்ட்ராகி இதே மாதிரி ஒரு லோவில் வந்து நீங்கள் டிபி செட் பண்ணாலும் சரி, ரெண்டுமே ஒரு சேம் ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். சேம் லாஸ் சேம் ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். அந்த ரிஸ்க் ரிவார்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு எந்த ஒரு டைம் ஃப்ரேமில் என்ட்ரானாலும் சின்ன ரிஸ்க்காக தான் இருக்கும். ப்ராஃபிட்டும் வந்து சேமாக தான் இருக்கும். அந்த ப்ராஃபிட்டை யூட்டிலைஸ் பண்ணி அதிகமாக வச்சிங்க அப்படின்னா நல்லா வந்து சூப்பராக வந்து ப்ராஃபிட்ஸ் பண்ணலாம். ஸோ இங்கே இருக்கக்கூடியது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எக்ஸ்ட்ரீம். ஓகேங்களா? இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு இது எல்லாமே இங்கே கீழே இருக்கக்கூடியது எல்லாமே லிக்விடிட்டி. ஸோ அந்த லிக்விடிட்டிலாம் ஹண்ட் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு நமக்கு மேலே இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய சப்ளைலேருந்து செல் வந்து போகிறதுக்கு ஹைலி பாசிபிள் இருக்குது. அப்போ இங்கே இருக்கக்கூடியது வரலாம் ஹண்ட் பண்ணுறாங்களே, இது பாதுகாப்பு இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு லிக்விடிட்டி இந்த இடத்துல ஹண்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த லிக்விடிட்டியே போதும் அப்படின்னா இங்கேருந்து மார்க்கெட் திரும்புறதுக்கு பாசிபிள் இருக்குது. சரிங்களா? டிசிஷனல்லேருந்து திரும்புறதுக்கு பாசிபிள் இருக்குது. இப்போ இந்த டிசிஷனல்லையும் சரி, எக்ஸ்ட்ரீம்லையும் சரி ஒரு சூப்பரான ஒரு
சூப்பரான ஒரு மூமெண்ட் வந்து இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இதை கொஞ்சம் பார்த்துடலாம். மார்க்கெட் எங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கான் மேலே அப்படின்றத ஒன்ஸ் நம்ம பார்க்குறது பெட்டர். ஸோ மார்க்கெட் எந்த ஒரு டிமாண்ட்லையும் மிட்டிகேட் பண்ணலை. ஆனால் இன்னொரு விஷயம் பண்ணி வச்சுருக்கான். இங்கே ஸ்வீப் பண்ணிட்டு வந்துட்டுருக்கான். இங்கே ஸ்வீப் பண்ணிட்டு வந்துட்டுருக்கான். ஸோ இதையும் வந்து நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயந்தான். ஸ்வீப் பண்ணிட்டு வந்துட்டுருக்கான். ஸோ நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்து தான் என்ட்ரி வந்து போகிறோம். ஓகேங்களா? சரி, இந்த சப்ளைலேயே 2 என்ட்ரி நமக்கு போகிறதுக்கு ஒரு பிளானை வந்து ரெடி பண்ணியாச்சு. இதை நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு ட்ரேடு பண்ணாதீங்க. ஏன்னா ட்ரேடு பண்ணும்போது வேறு மூமெண்ட்டு நடந்திருக்கலாம். ஸோ அந்த மூமெண்ட்டை நான் ப்ரிடிக்ட் பண்ணிவிட்டு நான் என்னோடய பிளானை அந்த அந்த டைமில் நான் சேஞ்ச் பண்ணிப்பேன். ஆனால் நீங்கள் நான் சொல்கிறத வச்சுக்கிட்டு ஓகே இதுதான் நடக்குது அப்படின்ட்டு நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆவீங்க. மோஸ்ட்லி எஸ்எல் வந்து போயிடும். ப்ரெசன்ட் மைண்டில் நம்ம டெசிஷன் எடுக்கணும். அதுதான் வந்து ட்ரேடிங். சும்மா படித்ததை மார்க்கப் பண்ணி படித்ததை அப்படியே அப்ளை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட்ன்றதே ஒன்று கிடைக்காது. 10 எஸ்எலுக்கு ஒரு டிபி வந்து ஹிட் ஆகும். ஓகேங்களா? அப்போது காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு இடத்துல வந்து எஸ்எம்சியே இப்போ நம்ம பேசுகிறதே வந்து எஸ்எம்சி கான்செப்ட் தான். அப்போ எஸ்எம்சியை வந்து படிச்சுட்டு அப்படியே வந்து பிஒய்ஸ் டோச்சு ஓகே அப்போ கீழே போகுது மார்க்கெட், ஓகே பிஒய்ஸ் டோச்சு மேலே போகுது, ஓகே டிமாண்டில் போடுறோம், என்ட்ரி வந்து எடுக்கிறோம், பணக்காரன் ஆகிறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை விட்டுட்டு மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். மார்க்கெட் எவ்வளோ கொடுக்கும் அப்படின்றத அதை வந்து நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். உங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கு மார்க்கெட் இவ்வளோ தான் கொடுக்கும். 10 ரூபா போட்டால் 3 ரூபா கிடைக்கும். 1000 ரூபா போட்டால் ஒரு 300 ரூபா கிடைக்கும். 1000 ரூபா போட்டு 10,000 கிடைக்கும்னா அது எந்த ஒரு பிஸ்னஸ்லையும் கிடைக்காது. 1000 ரூபா போட்டு 300 ரூபா போதும் அப்படின்றவன் ஃபுல்லாக ப்ராஃபிட்லேயே தான் போவான். கடைசி வரைக்கும் ப்ராஃபிட்லேயே தான் போயிட்டுருப்பான். 1000 ரூபா போட்டுட்டு 5000 ரூபா 10,000 ரூபா அப்படி வேணும் அப்படின்னு நினைக்கிறவன் கண்டிப்பாக ப்ராஃபிட்டே வராது. வரும், ஏதாவது 1 2 வரும். கடைசியில் பார்த்தா ரெட்டில் தான் வந்து நிற்கும். நம்மளோட ப்ராஃபிட்ஸ்லாம் ரெட் கலரில் வந்து நின்றோம். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுங்க. 10 ட்ரேட் அடித்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எடுங்க. ஒரு $10 நீங்கள் ஒரு ட்ரேடுக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு 100 வந்து யூஸ் பண்ணுவீங்க. $100 யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா $100க்கு ஒரு $40 வந்து டிபி வந்து செட் பண்ணுங்கள். இது எல்லா கரன்சி பேர்லையும் ட்ரை பண்ணுங்கள். எல்லா கரன்சி பேர்லையும் மாஸ்டர் பண்ணுங்கள். மாஸ்டர் பண்ணிவிட்டு ஒவ்வொரு என்ட்ரிக்கு $40 மட்டும் நீங்கள் பிளான் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 3000 ரூபாய் சம்பாதிக்கிற மாதிரி பிளான் பண்ணுங்கள். எண்ட் ஆஃப் த மந்தில் ஒரு நல்ல ஒரு அமௌண்ட் வந்து நீங்கள் நல்லா வந்து பார்ப்பீங்க. நல்ல ஒரு அமௌண்ட் வந்து ரீசனபிளான அமௌண்ட் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. டீசெண்டான அமௌண்ட்டு கிடைக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. இன்றைக்கி இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். ஸோ நாளைக்கு இன்றைக்கி ஈவினிங் 10 o'clock, இன்றைக்கி நைட்டு 10 o'clock ஆர் 8 o'clock, 8 to 10 ஆஃபரை பற்றின வீடியோ போடுறேன். ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க கண்டிப்பாக பை பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி ஆஃபர் நான் போட மாட்டேன். ஓகேங்களா? கண்டிப்பாக பை பண்ணணும் விருப்பம் இருக்குங்க, கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நான் ஏன் இது வந்து சொல்கிறேன்னா ஒரு நல்ல ஒரு ஆஃபர் போடுறேன், கிவ் அவேலாம் கொடுக்குறேன். ஓகேங்களா? அதனால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. தேங்க்யூ.